நேற்றைக்கு சட்டசபையில நேரடியா விசிகா வெர்சஸ் பாமக வன்னியரசு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும் அமைச்சர் பேசுனதை பேசும்போது கரெக்டா சொல்றாரு. அமைச்சர் என்ன சொன்னாங்கன்றது பேசுறாரு. அப்புறமா என்ன பண்றாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதின ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் வந்து திரு கணேஷ்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியா பேசும்போது அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. விசிக்கு என்ன பண்ணாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டும் போது மாத்தி பேசுறது யாரு? விசிகேல இருக்கிற பல தொண்டர்கள் எங்கள்ட்ட தொடர்புல இருக்காங்க. பல பேர் வந்து நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்க்கலாம். பாமக தாவேக அணிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் அவங்களுக்கு பேசுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அரசியல் கணக்கும் கிடையாது. எங்களுக்கு ஒரே அரசியல். சௌமியா அன்புமணி அவர்களுடைய அப்பாவுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் தகைசால் தமிழர் விருதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஏன் கொடுத்தீங்க? அவங்களுடைய வைத்தறிச்சல். குறிப்பா வட தமிழ்நாட்டிலேருந்து வர்ற எந்த தலைவர்களுக்கும் அதை கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து திராவிட கொள்கைக்கு திராவிடம் பேசுறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டி வந்து தேவைப்படுகிற பிரதிநிதிகளுக்கு கொடுக்கறதுல தவறு இல்லை. இப்ப சௌமியா அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க இருக்கிற எனக்கு தர வேண்டிய அந்த 2 காரை நீங்க சேமிப்பு கிடங்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய. ஆனா பே சண்முகம் வந்து கட் அண்ட் ரைட்டா அது யாருக்குமே தேவையில்லை. அந்த கட்சியினுடைய அது அவங்க முடிவு பண்ண முடியாது. ஆனா இது எல்லாருக்கும் உதயநிதி அந்த இடத்துலதான் மாறுபடுறாரு. எங்கள்கிட்டயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஆனா நாங்க பாத்துக்கிறோம், தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அவங்க பாத்துப்பாங்க. அவங்க தான் இன்னும் 4 தலைமுறைக்கும் இன்னும் 15 தலைமுறைக்கும் அவங்க என்ன பண்ண வச்சிட்டாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கணுக்காக தான் மஞ்சள் துண்டு போட்டாரு. ஒரு குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் கலைஞர் கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்டாங்கிறாங்க. உண்மையிலே அப்படித்தானா? நீங்க ஒரு விஷயத்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை தேடி வந்தாரு? இலாபுரத்தை தேடி தான் திமுக, அவ்வளவுதான். அண்ணா திமுக அப்படி வந்தாங்கன்னா வெரி சிம்பிள். உங்களுடைய தேவைக்காக எங்களை வந்தீங்க. 2004 பாராளுமன்ற தேர்தல், ஓகே, காங்கிரஸ், திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி இங்க இருந்தது. யூபிஏ அரசாங்கம் தான் அது பேர், காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை. ஓகே, காங்கிரஸினுடைய புதுசா தலைமை பதவி ஏற்றுக்கிற திரு அவரை மாணிக்கம் அவர்தான் அவர் நன்றி விசுவாசம் இல்லைன்னு கடுமையா சொல்றாங்க. அவர் ஒரே ஒரு விஷயம், நன்றி விசுவாசத்தை பத்தி பேசுவதற்கு மாணிக்கம் தாக்கூருக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி யார் இருக்கா? நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு பண்ணது என்ன? சரத்பவாருக்கு பண்ணது என்ன? ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவருக்கு பண்ணது என்ன? திருப்பி இந்த விவாதம் என்ன ஆயிடக்கூடாதுன்னா, விசிகே வெர்சஸ் பாமகன்னு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் பல விஷயத்த பேசல. ஏன்னா இது வந்து தாழ்த்தப்பட்ட பாமக தாவேக கூட்டணிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் வன்னியர் சூழல் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. இல்ல நீங்க வந்து அவர் என்ன வேணா வச்சுட்டோம். தவறு. சீமான் இருக்கணும், வேல்முருகன் நாங்கள் இருக்கிறோம், கிருஷ்ணசாமி இருக்கணும், தமிழ் தேசிய கட்சிகள்லாம் ஒன்னா சேரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அது பாமக இருக்குமா? அதுல பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் தமிழகத்திலேயே. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்களோடு உரையாடுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுது. குறிப்பாக சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பலரும் பாராட்டுறாங்க. அது எல்லாருமே நம்ம கவனிக்கத்தக்கது. சட்டசபையில பேரவைத் தலைவரும் இதை பதிவு செய்யறாங்க. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு வாரத்துக்கு முன்பாக கர்நாடகாவில் ஒரு 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. முதல்வர் விஜய் உட்பட பலரும் வந்து கண்டன அறிக்கையோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆனா பாமக ஒரு உண்மை அறியும் குழு அப்படின்னு சொல்லி அமைத்து அங்க போய் விசாரிக்கிறாங்க. முதல்ல அந்த உண்மை அறியும் குழு எதற்காக அங்க போய் என்ன விசாரணை மேற்கொள்றாங்க? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பொதுவாகவே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழர் நலன், தமிழ்நாடு மக்களின் உரிமைகள் சார்ந்த விஷயத்துல என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது. 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சட்டமன்ற குழு தலைவராக திருமதி சௌமியா அன்புமணி இருக்காங்க. அவங்க எந்த ஒரு தமிழக உரிமையை சார்ந்தும் எந்தவித சமரசமும் இன்றி ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக, ஆளுகிற அரசுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அதில் எந்த இதுவும் கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து இத்தனை காலமாக பொது வெளியில பேசிட்டு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா சௌமியா அன்புமணி மூலியமாக கிடைச்சதுனால இன்னைக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்குது. மக்களும் இன்னைக்கு நிறைய இவ்வளோ ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிற ஒரு கட்சியா, ஒரு இயக்கமா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு புதுசா பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி இப்ப நேரடியாக ஒளிபரப்பு நடக்குது இல்ல.
இதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பு தொடர்ந்து இல்லை. ஸோ அதனால இது கிடைக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டியது என்னன்னா, சட்டமன்ற நடைமுறைகளை நேரலையில ஒளிபரப்புறாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம ஸ்பீக்கர் ஓகே அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். இந்த குறிப்பா இந்த 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட விஷயத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த இயக்கமும் அதை தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உண்மையரும் குழு அங்க வந்து முன்னாள் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேசன் அவங்க தலைமையில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு குழு அமைத்து அந்த குழு அங்க போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு உண்மையான நிலை என்ன, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆங்கில செய்தி DK சிவகுமார் பேசும்போது எங்க மாநிலத்தோட விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது, கரூர் சம்பவம் பத்திலாம் நாங்க பேசணுமா இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்மை அறியும் குழு ஒரு டிஸ்டர்பா இருக்காதா அவங்களுக்கு? இல்ல, இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அங்க இறந்தவங்க வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள். ஏற்கனவே மேகதாது அணை கட்டுவோம் என வந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு எமோஷ்னலா பேசிட்டு இருக்காரு DK சிவகுமார் அவர்கள். அது ரொம்ப தவறுன்னு தான் எங்களுடைய இது. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில இருந்து இருக்கிற தமிழக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு காவிரியிலேருந்து தண்ணி வரல. ஒரு மாதமும் எவ்வளவு தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணுன்றத திருப்பி ஆணையமும் சொல்லுது, வாரியமும் சொல்லுது, அதை மீறி தண்ணி வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காட்டுல மாடுகள் மேய்ச்சிட்டு போய் மாடுகள் தொலைந்து போன மாடுகளை தேடிட்டு இருக்கிற ஒரு 3 பேரை சுட்டுட்டு அங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு செருப்பை போட்டுட்டு ஒரு கன்னை போட்டுட்டு நீங்க வந்து இவங்க வந்து போச்சிங், அதாவது மான்வேட்டை நடத்த வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைய அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகள், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் சொல்வதாக அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. அந்த ஹானூர் பகுதியில் இருக்கிற MLA, அவர் வந்து JDS MLA, அவரே வந்து மிகப்பெரிய அளவுல அங்க வந்து அந்த மக்களுக்காக அவர் இல்லைன்னா இன்னைக்கு பெரிய கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மை அறியும் குழு நேரடியாக அங்க போய் அவர்கிட்டயும் பேசியிருக்காங்க. அந்த ஹானூர் MLA அவங்கள்ட்டையும் பேசி, அதிகாரிகள்கிட்ட பேசி, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசி, ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகள் என்ன, ஒவ்வொருத்தவங்களுடைய செய்திகள் என்ன சொல்றாங்கன்றதை தவிர்த்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன உடனே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதியிருக்காரு, ஹோம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, DK சிவகுமாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இதை நீங்க வந்து கர்நாடக மாநிலத்துக்கு உட்பட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அது வந்து சரியா வராது, நீங்க இதை CBIக்கு மாற்றணும், ஒரு இண்டிபெண்டா ஒரு சுதந்திரமான ஒரு என்கொயரி நடத்தினாதான் கரெக்டா இருக்கும்ன்றத, எந்த விதமான ஒரு உணர்ச்சி அரசியல் பண்ணாம ஆரோக்கியமான ஒரு அரசியல் பண்றாங்க. அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். உண்மை அறிவு குழு அங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்ப இது வந்து இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட கூடாது. ஏன்னா இப்ப நீங்க இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க, அவங்க வந்து நாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் தலைமையில விசாரணை நடத்துறோம் அப்படிங்கிறாங்க. அதுபோக அங்க இருக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜ் தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. கர்நாடகத்தினுடைய எதிர்கட்சி பாஜக தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை அவங்களும் வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு சரியான கோணத்துல போறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. இப்ப அங்க வந்து மேஜிஸ்டேரியல் தலைமையில ஒரு என்கொயரி வைக்கிறதுல நம்ம தவறு சொல்லல. பட் ஆனா வனத்துறை அதிகாரிகள் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக அங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுல ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வனத்துறைக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அங்க இருக்கிற ஆளும் அரசாங்கம் செஞ்சா அந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் வரும். இப்ப வந்து கிட்டத்தட்ட அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் மாதிரி அது. ஒரு வனத்துறை அதிகாரிகள் வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி, எந்த விதமான சரியான ஆதாரமும் இன்றி, எந்த விதமான ஒரு ப்ரூஃபே இல்லை, ப்ரூஃபே இல்லாம ஒருத்தங்களை கொண்டுட்டு அவங்க மான் வேட்டை ஆடினாங்கன்னு சொன்னா, அப்ப நாளைக்கு யாரை வேணா சுட்டுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? யாரை வேணா ஸ்கூப் சுட்டுட்டு அவர் வந்து மான்கறி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைய, இது இன்னைக்கு நடக்கல, இது வந்து வனத்துறை அதிகாரிகளால், அதுவும் சில குறிப்பிட்ட வனத்துறை அதிகாரிகள், எல்லா வனத்துறை அதிகாரியும் நம்ம சொல்ல போறது கிடையாது, குறிப்பிட்ட வனத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, வனத்துக்கு பக்கத்துல வாழ்கிற வனத்தை நம்பி வாழ்கிற பழங்குடி மக்களோ, பிற்படுத்தப்பட்ட மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ, ஏன்னா வனம் வந்து ஒரு பொது சொத்து மாதிரிதான் அது. வனத்தை நம்பி மாடு ஆடு இதை வந்து மேய்ச்சலுக்கு செட்டு போகலாம், விறகுகள் எடுத்துட்டு வர போகலாம். இன்னமும் அங்க வந்து அவங்க வந்து ஒரு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து வனத்தை நம்பி இருக்கும்போது, வனத்தை நம்பி இருக்கிற பல தொழில்கள் இருக்குது. அதாவது சட்டத்துக்கு புறம்பானது இல்லை, சட்டத்துக்கு உட்பட்ட தொழில்களே நிறைய இருக்கு.
அப்ப அதை செய்யும் போது வனத்துறை அதிகாரிகள் வந்து தவறா நடந்துட்டாங்க. வனத்துறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நேத்து இல்லை, உங்களுக்கே தெரியும், வனத்துறை அதிகாரிகளால் பாழ்பட்டப்பட்ட பல குடும்பங்களை பார்த்திருக்கோம். பல பெண்கள் என்னென்ன அவஸ்தைப்பட்டிருக்காங்க, பல இளைஞர்கள் என்னென்ன அவஸ்தைப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா போய் நின்னுது. ஸோ இதை வந்து மனசுல வச்சுக்கணும் எல்லாரும். இந்த இடத்துலதான் பாமகவினர் கொஞ்சம் கூடுதலா வீரப்பன் இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமையே வேற அப்படிங்கிற மாதிரிலாம் பாமகவினர் பலரும் இணையதளங்கள் எழுதுறாங்க. இல்ல எப்படி அது ஒரு பாதுகாப்பா இருந்தார்ல அவர் இருந்தா தவறு செய்யற அதிகாரிகளை, அவர் இருந்தா அதிகாரிகள் பயப்படுற அளவுக்கு இருந்தார்ல அவரு. ஒரு விஷயத்த சட்டத்துக்கு புறம்பா சில வனத்தை சார்ந்த கிராம பகுதிகளில் வனத்தை சார்ந்து இருக்கிற பழங்குடி மக்கள், வனத்தை சார்ந்து இருக்கிற குடும்பங்கள், சமுதாயங்கள் அங்க இருக்கும்போது அப்ப ரொம்ப கண்ணியத்தோடையும் ரொம்ப கவனத்தோடையும் உரிமை சார்ந்தும் தான் அவங்களை அணுகணுமே தவிர ஒரு என்ன சொல்றது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அந்த விஷயத்தை நீங்க அணுக முடியாது. மாடுகள் மேய்ப்பதற்காக காட்டுக்கு போனவர்களை, மாடுக காணும் தேடுறவங்க நைட் அங்க இருந்துட்டு மறுநாள் காலையில, உங்களுக்கு தெரியும் காட்டு பகுதியில எப்படி இருக்கும், அந்த பகுதியில நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாடை காணும்னு தேட்டு போறவங்கள சுட்டுட்டு மறுநாள் காலையில செய்தி அதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்திருக்காரு. அந்த அடிபட்டு மகிமைதாஸ் அவர் தப்பிச்சு வெளியே வந்து அவர் சொல்றாரு என்ன நடந்தது அப்படின்னு. அவர் சொல்லிதான் அங்க இருக்கிற மக்களுக்கே தெரியுமே தவிர வனத்துறை அதிகாரிகள் வந்து நியாயமாவும் நேர்மையாவும் முன்னாடி சொல்லல. பின்னாலதான் அது தெரிஞ்சுது. ஸோ எங்களோட நிலைப்பாடு என்னன்னா, இது ஒரு நடுநிலையான ஒரு என்கொயரி இருக்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும், ஒரு ப்ராசிக்யூஷன் இருக்கணும்னா அது வந்து கர்நாடக மாநில அரசின் தலைமையின் கீழ் அல்லது அரசு சார்ந்த ஒரு நீதித்துறையின் சீர் அது இருந்தால் கரெக்டா இருக்காது. நீங்க வந்து ஒரு சிபிஐ மாதிரி ஒரு தேசிய அல்லது ஒரு நடுநிலையான ஒரு ஏஜென்சி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதை தான் இந்திய பிரதம மந்திரி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் DK சிவகுமார் முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் அவர்களுக்கும் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கும் கடிதமாகவே எழுதியிருக்காங்க. இதை நாங்கள் சட்ட போராட்டத்துக்கு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதுணையா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடி பேசுனது போல சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்சு பலரும் கவனிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. இன்னும் வெளிப்படையே பேசுறதா இருந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிச்சவங்களே, அம்பேத்கரிஸ்டுகளே, பாமகவை சாதி கட்சின்னு சொன்னவங்களே வந்து இன்னைக்கு பாமகவை ஆதரிக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை பேசுறாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஆனா நேற்றைக்கு சட்டசபையில நேரடியா விசிகா வெர்சஸ் பாமக அப்படிங்கிற ஒரு தோற்றம், வன்னியரசு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும் நேரடியா மோதிக்கொள்வாங்க. அதுல மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, யாரு கட்சியை காப்பாத்துறதுக்காக சமரசம் செஞ்சாங்க அப்படின்னு. அப்ப விசிகா வன்னியரசு அவர்கள் வந்து கடுமையா பாமக மேல பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, தங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய சமரசங்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வன்னியரசு சொல்றதுல துளி கூட உண்மை இல்லையா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மரியாதைக்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதுவும் சட்டமன்றத்துல சொல்லும் போது, அந்த குறிப்பா இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாங்க. டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப சட்டமன்றம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவை, தமிழக மக்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் பிரதிபலிக்கிற ஒரு அவை. அந்த அவையில பேசும்போது ஒரு அமைச்சராக, அதுவும் தாவேகாவினுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு அமைச்சராக நீங்க பேசும்போது ஒரு பேச்சில் வந்து ஒரு உண்மை இருக்கணும். உண்மைக்கு புறம்பா, இன்ஃபேக்ட் நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள பொய்ன்ற வார்த்தையை கூட நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. உண்மைக்கு புறம்பாக அப்படின்னு தான் சொல்ல முடியும் சட்டமன்றத்துக்குள்ள. ஸோ அவர் வந்து உண்மைக்கு புறம்பாக சில தகவலை சொல்லக்கூடாது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீங்க இரண்டு முக்கியமான அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், ஒன்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவில் நடக்கப்போற ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் தெளிவாக சொல்றாங்க, தென் மாநிலங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறு சீரமைப்பு, இந்த விஷயத்துல எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாம தொகுதிகள் அதிகரிக்கப்படும். குறிப்பா எடுத்துக்கணும்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அப்படின்னு இல்லாம இந்தியாவில் இப்போ இன்னைக்கு 543 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடுல 39 தொகுதி இருக்குன்னா அந்த 543 தொகுதிகளில் 7.18 தொகுதி தமிழ்நாட்டுக்காக இருக்கு. பெர்சன்டேஜ் 7.18% ஆஃப் த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. இப்போ அவங்க வந்து எல்லாத்துக்கும் 50% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்பயும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா 7.18 கண்டிப்பா இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க, பாராளுமன்றத்துக்குள்ள ஹோம் மினிஸ்டர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே வாய்மொழியா தான் சொல்லியிருக்காங்க, அந்த மசோதாலயோ பில்லையோ இல்ல. இவர் என்ன பண்ணிட்டாரு, அமைச்சர் வன்னியரசு அவர்கள்
ஒரு நாளிதழில் வர்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதின ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கிறார். நீ புரியுதுங்களா? நீ அமைச்சர் பேசுறத காமிங்க. அமைச்சர் பேசுனதை பேசும்போது கரெக்டா சொல்றாரு, அமைச்சர் என்ன சொன்னாங்கன்றது பேசுறாரு. அப்புறமா என்ன பண்றாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதின ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அரசியலுக்காக அவர் பேசுறாரு. இப்ப ஒரு விஷயம், நான் வந்து இன்னொரு கட்சியை குறை சொல்லணுன்றதுக்கு அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இல்லை, மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்து முதல் எங்களுடைய 3 கொள்கை சித்தாந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர், பெரியார் அவர்கள், கார்ல் மார்க்ஸ் அவர்கள், இவங்க 3 பேர் கொள்கை. இப்ப என்னன்னா, எல்லாரும் கேட்கலாம், கார்ல் மார்க்ஸுடைய கொள்கைகள், அம்பேத்கருடைய கொள்கைகள், பெரியாருடைய கொள்கைகள் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? அரசியல் என்பது ஒரு கொள்கை சித்தாந்த தலைவர்களை வைத்துக்கொண்டு அந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குறது தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில கொள்கைகளை மாற்றிக்கணும். ஒரு கொள்கை தலைவர்களுக்கான அவங்க சொன்ன எல்லா கொள்கைகளும் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. குறிப்பா இடஒதுக்கீடு விஷயத்துல பின்தங்கிய மற்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள், சமூக நீதி விஷயங்கள்ல கண்டிப்பா அண்ணல் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை ஒரு காலமும் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி கார்ல் மார்க்ஸினுடைய சித்தாந்தங்கள், அது வந்து நீங்க வந்து கார்ல் மார்க்ஸை வந்து ஒரு ஐடியலான கம்யூனிஸ்ட் ஆங்கிள் பாக்குறவங்க, கம்யூனிஸ்டை விடவும் பாட்டாளி மக்கள் கட்சி சில விஷயங்கள்ல, குறிப்பா தொழிலாளிகளின் உரிமைகள், பாட்டாளிகளின் உரிமைகள், குறிப்பா கிராமப்புறத்துல இருக்கிற விவசாய தொழிலை செய்கிறவங்க, நகர்ப்புறத்துல இருக்கிற பாட்டாளிகள், தொழிலாளிகளுடைய உரிமைக்காக இன்னைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். எந்த காலகட்டத்திலையுமே இன்ஃபேக்ட் எங்களுடைய பொருளாதார கொள்கை, எங்களுடைய அரசியல் கொள்கை, எங்களுடைய சமூக நீதி கொள்கை எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான். நான் இன்னும் கொள்கை ரீதியா பேசணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நான் எங்க வேணாலும் வந்து எந்த தனிநபர், எந்த கட்சியை சேர்ந்தவங்கள்ட்டையும் நாங்க வந்து டிபேட்டுக்கு ரெடியா இருக்கோம். எங்களை விட அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைக்காக போராட்டங்கள் நடந்தது. இப்ப ஒண்ணுமே வேணாம், இடஒதுக்கீடுக்காக தேசிய அளவுல 5 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இல்ல அதையே அதற்காக அதான் சொல்றேன், நீங்க வந்து அதை இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயக்கம் இடஒதுக்கீடுக்காக போராடி உயிரை கொடுத்துருக்காங்களா? இடஒதுக்கீடுக்காக போராடி அந்த இடஒதுக்கீடை வென்று மக்களோட பயன்பாட்டுக்கு அது வந்திருக்கா அப்படின்னு கேட்டா எந்த இயக்கமும் சொல்ல முடியாது. ஆளுகிற அரசாங்கம் கூட, அதாவது நீங்க தாவேக்கா எடுத்துக்கிட்டா கூட, அவங்க இடஒதுக்கீடுக்காக அவங்களோட கொள்கையில சொல்லியிருக்காங்க, இடஒதுக்கீட்டுக்கு நம்ம கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அவங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுறோம். அதை நம்ம பெரிய அவங்க அறிவிப்பு செஞ்சதே 40 ஆண்டு கால பாட்டாளி மக்கள் கட்சியின் உழைப்பு. இல்ல அதையே என்ன சொல்றாங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் பாமகவை எடுத்துட்டு போன விதமும் அன்புமணி அவர்கள் எடுத்துட்டு போற விதமும் வேறுபடுது. ராமதாஸ் அவர்கள் நீங்க சொன்ன அந்த அனைத்து சாதியினருக்குமான இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு, தமிழ் தேசிய சிக்கல்கள், இவற்றை எல்லாமே முன்னிறுத்தினார், அதை தான் முதன்மைப்படுத்தினாரு. ஆனா அன்புமணி அவர்கள் வந்து பொது பிரச்சனைகள், சூழல் பிரச்சனைகள், போதை ஒழிப்பு, சிகரெட் கட்டுப்படுத்துறது, இது மாதிரியான பொது பிரச்சனைகள்ல தான் பாமகவும் அன்புமணி அவர்களும் முதன்மைப்படுத்துறாங்க. ராமதாஸ் அவர்கள் முன் வச்ச கோரிக்கைகளை மெதுவா ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு. மருத்துவர் ஐயாவோட கொள்கைகளை நாங்க எந்த வகையிலும் நாங்க வந்து இன்ஃபேக்ட் எங்களுடைய கொள்கை தலைவர்கள்ல 3 பேரை கை காமிச்சதே யார்? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் அவர்களை கை காமிச்சதே எங்க ஐயா தான். நீங்க ஒண்ணும் இல்ல, குடி பிரச்சனை எடுத்துப்போம். சாராயம் குடித்து, அரசு விற்கிற சாராயமோ இல்ல கள்ளச்சாராயமோ குடித்து இழந்தவர்கள் தமிழர்கள் இல்லையா? அதுலயும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் இல்லையா? அப்ப மதுவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துவது என்பது அது சமூக நீதிக்கான போராட்டம் தானே. இறப்பது யாரு? பெரும்பான்மையாக மதுவினால் சீரழியும் குடும்பங்கள் கணக்கெடுத்தோம்னா அது தமிழ் குடும்பம் தான், தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்கள் தான். அப்ப நீங்க மதுவுக்கு எதிராக நீங்க ஒரு போர் நடத்துறீங்க, மதுவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்துறீங்க, மது விலக்குக்காக நீங்க வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, அதை முன்னிறுத்தி அரசியல் செய்றீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியல். நீங்க புகைப்பிடித்தலுக்கு எதிராக நீங்க ஒரு பெரிய போராட்டத்தை, இன்னைக்கு என்னன்னா புகைப்பிடித்தல் என்பது உடல்நலத்துக்கு கேடுன்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் பாக்குறோம். இதை சினிமா முதல்ல கொண்டு வந்தது அந்த 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 கேப்ஷன்ஸ் வரும், நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோவுக்களே படிப்பாங்க. ஓகே, அது சம்பந்தமா ஆட் வரும். இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். புகையிலுக்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய போராட்டங்களை அமைச்சரா இருக்கும் போதே அவர் வந்து கொண்டு வந்ததும், பொது இடங்கள்ல புகைப்பிடிக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப புகைப்பிடித்து இறப்பவர்கள் தமிழர்கள் இல்லையா? அது தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் புகைப்பிடித்தோ போதை விஷயத்துல வந்து பாட்டிக்கிட்டு அவங்க இருக்கும்போது அப்ப அதிகமா பாதிக்கப்படுவது யாரு? எல்லாமே அகச்சிக்கல். ஆனா புரட்சிகளை வந்து இன்னைக்கு பாமக வந்து குறைச்சிருக்கு, மென்மையான போக்குல. ரெண்டுமே இருக்கு. இடஒதுக்கீடுக்காக போராடுவதும் நாங்கள் தான், நீங்க வந்து உரிமைக்காக போராடுவதும் நாங்க தான். சமூக சீர்கேடு, மது, புகை, நீங்க போதைப் பொருட்கள், குறிப்பா வந்து என்ன சொல்றது,
சமுதாயத்துல நிலவுகிற இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குல்ல, இதை எதிர்த்து யார் பேசுறா? யாராவது நீங்க வந்து மதுவுன்னா எந்த மதுவும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, சாராயமா இருந்தாலும் சரி, இது வந்து குடும்பங்களை சீரழிக்குது. பல குடும்பங்கள் நீங்க கிராமங்கள்ல பாக்குறீங்கன்னு தெரியும். ஒரே குடும்பத்துல தாத்தா கிடையாது, அப்பா கிடையாது, பையன் கிடையாது, பேரன் கிடையாது, 4 பேரும் செத்து போயிருக்காங்க. எதனால? மதுவுனாலதான். இன்னைக்கு மதுவுனாலதான் பெண்களுக்கு எதிரான பெரிய வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பெரிய வந்து உரிமை பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய இன்னைக்கு இருக்குன்னா அது மதுவுக்குனால்தான். இன்னைக்கு என்ன ஆகுது? பெற்ற தாயை பிள்ளையே கொல்றான். பெற்ற தாய் பிள்ளை கொடுக்குற தொல்லையால, சாராயம் குடிச்சிட்டு வந்து கொடுக்குற தொல்லையால யாரை கொல்றாங்க? பிள்ளையை கொல்றாங்க. தகப்பன் பிள்ளையை கொல்றாங்க, பிள்ளை தகப்பனை கொல்றாங்க. இதெல்லாம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சமுதாயம் வந்து சீர்கேடாமல் இருக்கா? தமிழ் சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை செஞ்சு கொண்டு போயிருக்க? தமிழ் சமுதாயம் வந்து இதுதான் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசுகள் கொடுக்க முடியுமா? ஆனா இதுக்காக போராடுற ஒரு இயக்கத்தை, இதுக்காக போராடுற ஒரு அமைப்பை, இதுக்காக போராடுற ஒரு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நீங்க வந்து குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றது இருக்குல்ல, அது ஒரு தமிழ் தேசியத்துக்காக போராடுறவங்க சரியா போராடுறது இல்ல. விசிகாவினரே நாங்க பட்டியல் பேசினா கூட நேற்று அந்த விஷயத்த சொல்லிடுறேன். சட்டமன்றத்துல வந்து திரு கணேஷ்குமார் அவர்கள், சட்ட முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியா பேசும்போது அழகா ஒரு விஷயம் சொன்னார். நீங்க ஒரு விசிக்கு என்ன பண்ணாங்கன்னா, சென்ற ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியின் போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அதுவும் குறிப்பா இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல கூட்டும் போது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க, புது தொகுதிகள் கொண்டு வாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல வந்து எந்த வகையிலையும் வட மாநிலங்கள்ல இருக்கிறத விட நாங்க வந்து பாதிப்புக்குள்ளாக கூடாது, அதனால ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பேசினாங்க. அவர் கட்சி சார்பா பேசினாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தமிழக சட்டமன்றத்துல? அதே கட்சி, அதே விசிகா நீங்க வந்து நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, டீலிமிட்டேஷனே வேணான்றாங்க. அப்ப மாத்தி மாத்தி பேசுறது யாரு? மாத்தி பேசுறது யாரு? விசிகே. விசிகேல இருக்கிற பல தொண்டர்கள் எங்கள்ட்ட தொடர்புல இருக்காங்க. பல பேர் வந்து நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்க்கலாம். நீங்க தேர்தலில் இருந்து வெற்றி பெற்றது திமுக தலைமையிலான கூட்டணி. திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து நீங்க தான் என்ன பண்ணிருக்கீங்க? தாவேகா வேண்டாம், தாவேகா கூட்டணியில, தாவேகாவை பத்தி நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தமிழக வெற்றி கழகமும் RSS பெற்ற பிள்ளைகள்னு தொல் திருமாவளவன் தேர்தலுக்கு முன்னாடி பேசினார். தேர்தலுக்கு பின்பு அதே RSS பெற்ற பிள்ளைன்னு ஒரு குற்றம் சாட்டிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி போறாரு. அப்ப மாத்தி பேசுறது யாரு? நீங்க அதை விட பெரிய கொடுமை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கோம், ஓகே, நாங்க வந்து தாவேக கூட ஆட்சியில இருக்கோம், ஆனா திமுக கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தொண்டர்களை மட்டும் இல்ல, குறிப்பா தமிழக மக்களும், குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களையும் சரி மிகப்பெரிய குழப்பத்தில் ஆரம்பிட்டு இருந்தார். இப்ப கட்சியை காப்பாற்றுவதற்கு இப்ப அவர்களுடைய கட்சியை சேர்ந்தா திரு ஆலூர் ஷானவாஸ் அவர் என்ன சொல்றாரு? விசிகேனுடைய ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு? அவர் வந்து தலைமைக்கு எதிர்ப்பான முடிவுகள் எடுத்து தான் அவர் பேசிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் வெளியில ஓப்பனாவே அவர் பேசுறாரு. அவருக்கு அகைன்ஸ்டா அவர் எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கு, நான் எடுத்த முடிவு தவறுன்னு சொல்றேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல அவர் பேசுறாரு. அப்புறம் எப்படி திரு ஆதவர்ஜுனா விசிகேல இருந்து வெளியேற்றப்பட்டார்? திரு ராஜவர்தன் முன்னாடி விசிகேல துணை பொதுச் செயலாளர் இருந்தாரு. எப்படி வெளியேற்றப்பட்டாங்க? ஜனநாயகம் இருந்தா இருந்திருக்கணும்ல, ஏன் வெளியேற்றப்பட்டாங்க? அவர் வெளியேற்றி ஆகணும்னு அன்னைக்கு எல்லா விசிகேல இருக்கிற முக்கிய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் போய் கேட்டாங்கல்ல. திருப்பி இந்த விவாதம் என்ன ஆயிடக்கூடாதுன்னா, விசிகே வெர்சஸ் பாமகன்னு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் பல விஷயத்த பேசல. ஏன்னா இது வந்து தாழ்த்தப்பட்ட பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் வன்னியர் சூழல் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. இல்ல நீங்க வந்து அவர் என்ன வேணா வச்சுட்டோம், தவறு உண்மைக்கு புறமா வைக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க தவறா பேசக்கூடாது. உங்களுடைய நீங்க ஒரு அமைச்சரா இருக்கீங்க, சமூக நீதி அமைச்சரா இருக்கீங்க, சமூக நீதி அமைச்சர்னு ஒரு இலாக்காவை கொடுத்து அதை பண்ண சொல்றாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் நலனுக்காக இல்லாமல் பொது நலனுக்காக செலவிடப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை பூவை ஜெகன்மூர்த்தி அவர் கூட்டினார். அந்த கூட்டத்துக்கு மருத்துவர் அன்புமணி சென்று சில தரவுகளோட சில விஷயத்த சொல்றாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக, அவங்க உரிமை பாதுகாப்புக்காக, அவங்க வாழ்வு வளம் பெறுவதற்காக சில திட்டங்களுக்காக சில நிதி ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க. அந்த நிதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய நலனை தவிர பொது நலனுக்காக அது செலவிடப்படுறாங்க அப்படின்றத தரவுகளோட சுட்டி காட்டுறோம்.
அதற்காகத்தானே நீங்க போராடணும். உங்களுக்கு அந்த அமைச்சரவே வந்துருச்சு இல்ல கையில. நீங்க அந்த அமைச்சகத்துக்கு அமைச்சராயிட்டு உங்களுக்கு இன்னமும் நீங்க வந்து மற்ற இயக்கங்கள் மேல குறை சொல்லிக்கிட்டு உங்க மேல அவ்வளோ அழுக்கு இருக்கு. நீங்க பண்ண அவ்வளோ அந்த முரண்பாடுகள் இருக்குல்ல, முன்னையும் பின்னையும் மாத்தி பேசினதை நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாம். அதைத்தான் முனைவர் கணேஷ்குமார் என்ன பண்ணாரு, சுட்டி காட்டினார். நீங்க தான் முன்னு பின்னு பேசுறீங்க. உங்க தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பேசினாருன்றத இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மற்ற இயக்கங்களை சேர்ந்தவங்க, தாவாக்காவை சேர்ந்தவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு இந்த பக்கம் என்ன பேசுறாரு, இந்த பக்கம் என்ன பேசுறாரு, தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு. சோ அதைத்தான் சுட்டி காட்டி அவர் பேசினாரு. இப்ப அதுல கூடுதலா FCRA, நீட் தேர்வு, இந்த விஷயங்கள்லாம் நாங்க தமிழக அரசு சார்பாக தான் நின்னோம் அப்படிங்கிறாரு. ஆனா விசிகாவினை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்க அதெல்லாம் வந்து நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றதுக்காக பாமக என்ன போராட்டம் பண்ணிருக்கிறாங்க? எதுவுமே பண்ணல. பெயரளவுல அவங்க சொல்லிக்கிறாங்க. பாமக டபுள் ஸ்டாண்ட் வைக்கிறாங்க. சொல்லிட்டா பாமக என்ன பண்ணுச்சு? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 2004, 2009 வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் வரை இந்திய அளவில் நீட்டே வரல. அவர்கிட்ட அந்த ப்ரப்போசல் வைக்கும் போது முடியாது, இது சரியில்லை, இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானதுன்னு அவர் இருக்கிற வரைக்கும் 2009 வரைக்கும் என்ன வரல, நீட் தேர்வே வரல. 2009 அவரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அவர் விலகினதுக்கு பிறகு காங்கிரசினுடைய குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சராக ஆகிறார். அதற்கு இணை அமைச்சராக இருந்தவர் காந்தி செல்வன் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர், அவர் தான் அமைச்சராக இருக்கார், இணையமைச்சர். அப்ப காங்கிரஸ் அமைச்சரான குலாம் நபி ஆசாதும் திமுகவுடைய அமைச்சரான இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்களும் தான் இந்தியாவுக்கு முதல்ல நீட்ட அப்படின்ற ஒரு தேர்வை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா திமுக தொடர்ந்து மறுக்கிறாங்களே. காந்தி செல்வன் அமைச்சரா இருந்தா நீங்க ஏத்துக்க கூடாது. வாட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குது பார்லிமெண்ட்ல. when you are a minister, when you are a minister of state, அப்ப நீங்க இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம ஒரு பாலிசியை கொண்டு வரும்போது நீங்க கை தூக்கிட முடியுமா? நோ நான் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? திமுக உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக திருப்பி அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நேற்றுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில பேசும்போதும் திமுக எதிர்ப்பு குரலை கொடுக்குறாங்க. திமுகவுக்கும் பாமகவுக்கும் வேற எதுவும் தனிப்பட்ட சிக்கல் இருக்கா? இல்ல, தமிழக மக்களின் தமிழக உரிமை சார்ந்த சில பிரச்சனைகளை திமுக தொடர்ந்து பாராமுகமா இருக்கிறதும் தமிழக மக்களின் உரிமைக்கு எதிராக செயல்படுறதும் தான் எங்களோட பிரச்சனை. தனிப்பட்ட திமுக, அதிமுக, பாமக, பாஜக தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. தமிழக மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுதா, தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்படுதா, தமிழக மக்களின் நிலவளம், நீர்வளம், நீங்க வந்து என்ன வளங்கள், தமிழ் இயற்கை வளம், இதெல்லாம் வந்து ஏதாவது தப்பான முடிவுகளை திமுக எடுத்தா அதை நாங்க எதிர்ப்போம். இப்ப தாவேக்கா எடுத்தாலும் அதை எதிர்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் PG நீட்டுக்கு எதிராக 2015, 16 அந்த காலத்துல 17, 18 காலத்துல உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கே தொடுக்கிறார். ஓகேங்களா? அந்த வழக்கை தொடர்ந்துதான் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து எல்லாரும் அந்த உச்சநீதிமன்றம் அது ஒரு டிபேட்ல என்ன பண்றாரு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்க கட்சியை சேர்ந்த திரு மருத்துவர் செந்தில் அவர்கள் ஒரு டிபேட்ல சொல்றாரு, நாங்க வழக்கு தொடர்ந்துருக்கோம்னு. உடனே அதிமுக மறுநாள் காலையிலேயே ஒரு வழக்கு, திமுக வழக்கு, மதிமுக வழக்கு, விசிக வழக்குன்னு சொல்லி எல்லாரும் போய் என்ன பண்றாங்கன்னா நாங்க போட்ட வழக்குலயே சேர்ந்துக்கிறாங்க. ஒரு எப்பயுமே சுப்ரீம் கோர்ட் தெரியும் இல்ல, ஒரு வழக்கு சேர்த்துட்டீங்கன்னா அதே சம்பந்தமான ஒரு வழக்கு இருந்தா அதெல்லாம் ஒரே வழக்கா கொண்டு வருவாங்க. இது நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நீட்டுக்கு எதிராக என்ன நடக்கல அப்படின்றது தெரியாமையே, ஏன்னா வழக்கு தொடுத்தது நாங்க, புரியுதுங்களா? சோ பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீட்டு வருதுன்னா அப்ப யாரோட காரணம் அது? அதுக்கப்புறம் வழக்கு தொடர்ந்து நாங்க எங்க வழக்குல வந்து நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு நாங்க தான் வழக்கு தொடர்ந்தோம். அப்ப எதுவுமே தெரியல. விசிகாக்கு இன்னொன்னு தெரியணும். இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க? நீட்டை விலக்குவதற்கு, நீட்டை ஒழிப்பதற்கு எங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு செய்வோம்னு 5 ஆண்டு காலம் திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்கல்ல விசிக. அப்ப வாயை திறக்காத விசிக தலைவர்கள், குறிப்பா வன்னியரசு இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் அப்படி பேசுறதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க இந்த கேள்விகளை வைங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் கூட்டல் கழித்தல் கணக்குகளும் இருக்கு. பாமக தாவேக்கா அணிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் அவங்களுக்கு பேசுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அரசியல் கணக்குகளும் கிடையாது. எங்களுக்கு ஒரே அரசியல் மக்கள் நலன் அரசியல், மக்களுக்கான அரசியல், மக்களுடைய உரிமைக்கான அரசியல், தமிழக மக்களின் வளங்களுக்கு என்ன சொல்றது ஆதரவான அரசியல் தான் எங்க அரசியல். தவிர எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி ஆகணும், எதிர்கட்சி ஆகணும், எங்களுக்கு நாங்க 2031 ஆளுங்கட்சி ஆவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் நடந்த ஒரு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அதை தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காரு.
ஸோ அரசியல் கணக்கு அவங்களுக்கு இருக்கலாம். இப்ப விசிகே அவர்களுக்கு அரசியல் கணக்கு இருக்கலாம். எங்களுக்கு அந்த அரசியல் கணக்கு இருக்கணும்ன்ற எந்த விதமான சூழ்நிலையும் நான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எங்களை நம்பி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் அந்த சட்டமன்றத்துக்குள்ள எவ்வளவு நேரம் கிடைக்குதோ, எவ்வளோ காலம் கிடைக்குதோ, எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குதோ, அந்த வாய்ப்புல முடிஞ்ச அளவு 99.9% இல்ல 100% இந்த மக்களுக்கு என்னென்னா தேவைகள் இருக்கும். இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எல்லா பகுதியில இருந்தும் எல்லா வகையான மக்கள்கிட்ட இருந்தும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு கடிதம் வருது. நீங்க இதை பத்தி பேச சொல்லுங்க உங்க கட்சிக்காரங்கள. முனைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் இதை பத்தி பேச சொல்லுங்க. முனைவர் கணேஷ்குமார் அவர்களையும், முனைவர் சிவகுமார் அவர்களையும், வைத்தியலிங்கம் அவர்களையும் 4 எம்எல்ஏ இருக்கோம். எங்க 4 எம்எல்ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாருங்க. அவர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொகுதியில் இருக்காங்க. மீதி 5 நாள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, எங்களோட மருத்துவர் அன்புமணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா கான்ஸ்டுவன்சியும் 234 கான்ஸ்டுவன்சிலும் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருதோ எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட கொடுங்க. எங்க மெயில் ஐடி ஓப்பனா இருக்கு, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பனா இருக்கு, எல்லாத்துக்கும் அனுப்புனாங்கன்னா அது நேரா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு போகும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி அது என்னென்ன பிரச்சனை நாங்க பார்ப்பாங்க. இப்போ உண்மையேறும் குழு அதிகமா எல்லா பகுதியிலையும் அனுப்புறது என்னன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க போய் நேரடியா பார்த்து அங்க என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்ன, அரசு அதிகாரிகள் உதவுறாங்களா, அங்க இருக்கிற கட்சிக்காரங்க உதவுறாங்களா, வேற ஏதாவது அங்க பிரச்சனை இருக்கா, அதை கேட்டு அந்த மாவட்ட செயலாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுவாங்க. உடனே அதை என்ன பண்ணுவாங்க, சட்ட போராட்டம் தான், சட்ட போராட்டம் நடத்துவோம். அரசியலா அதை எடுத்துட்டு போகணும்னா அரசியலா எடுத்துட்டு போடுவோம், நிர்வாகமா எடுத்துட்டு போகணும்னா நிர்வாகமா எடுத்துட்டு வருவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நிறைய பேர் அதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நிழல் ஒரு அரசாங்கத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து இப்ப இல்ல, கடந்த 10 ஆண்டுகளாவே அது நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க அரசுக்கு டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி என்ன ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த ப்ரெஷரை கொடுத்து மக்கள் நலனுக்காக தான் அதை நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இவ்வளோ எங்களுக்கு நாங்க அரசாங்கத்துல பங்கெடுப்பதில் விருப்பம் இல்லை, நாங்க தனியா ஆட்சி அமைக்கிறோம் நீங்க சொன்னாலும், தாவேக்கா சமீபத்துல ஒரு விருது ஒண்ணு கொடுத்திருந்தாங்க சௌமியா அன்புமணி அவர்களுடைய அப்பாவுக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தகைசால் தமிழர் விருதுன்னு கொடுத்திருந்தாங்க. அது பாமகவை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கிறாங்களே. நீ அவங்க விமர்சனம் சொல்றவங்க தான் கேட்கணும். இப்ப தகைசால் தமிழர் விருது அப்படின்றது சமீப ஒரு 5 ஆண்டு 6 காலமா தமிழகத்துல கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. அது குறிப்பா ஒரு 80 வயதுக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் அரசியல் அல்லது எந்த துறை சார்ந்த மிக சிறப்பாக விளங்கியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு 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 விருது. அதை கொடுத்தா சில பேருக்கு அது கஷ்டப்பட்டுதாங்க, சில பேருக்கு அது பிடிக்கல, அது ஏன் கொடுத்தீங்க அவங்களுடைய வைத்தறிச்சல். எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியல் சார்பட்டு இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் பகுதியை சேர்ந்த குறிப்பா வட தமிழ்நாட்டில இருந்து வர்ற எந்த தலைவர்களுக்கும் அதை கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க திராவிட கொள்கைக்கு திராவிடம் 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 பேசுறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த 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 அவார்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த ஆளுகிற திமுகவுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் சிங்சா அடிச்சாதான் அந்த அவார்டுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க. காங்கிரசும் தாவேக்கா கூட்டணியில இருக்கிறாங்க. நீங்க வாங்கினவங்க அப்படி பண்றவர் கிடையாதுல்ல. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மத்த காங்கிரஸ்காரர் மாதிரி கிடையாது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க மத்த காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி குமரியானந்தன் கொடுத்தாங்க, அப்ப யாரும் விமர்சிக்கல. இவருக்கு ஏன் விமர்சிக்க மாட்டாங்கன்னா, நீங்க ஒரு பகுதியை சேர்ந்த அல்லது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விருது வருதுன்னா அதை குறிப்பா திராவிட இயக்கங்களால தாங்க முடியாது. இல்ல நல்லக்கண்ணையாவே கொடுத்திருக்கிறாங்க. நீங்க நான் சொல்றது வட தமிழ்நாட்டில இருந்து வருகிற இன்னும் வட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இந்த விருதை கொடுக்கணும்னு நாங்களே சொல்றோம். நாங்களே அதை சொல்றோம். நாங்க ஏன் அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க? ஏன் தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட எந்த சமுதாயத்தை சேர்ந்த தமிழர்களும் தமிழக இந்த விருது வாங்குற தகுதியானவங்க இல்லையா? அப்ப விருது வாங்குற தகுதியை அரசு நிர்ணயித்து விட்டது. ஓகேங்களா? அரசு நிர்ணயித்து ஒரு விருதை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் அந்த கையாமையான்னு கத்திட்டு கிடக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு? நீங்க எதனால அதெல்லாம் கத்துறீங்க? அரசு கொடுக்குது. அது பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் முனைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்களோட உறவினர் அப்படின்னு எல்லாருக்கும் தாங்கல. அதுதான் பிரச்சனை. அதே போல சட்டசபையில இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பது உதயநிதியை திமுக மறுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுக்கிறாங்க. பாமக எங்கள்கிட்ட 2 பேருக்கு இருக்கு, இன்னும் 2 பேருக்கு இல்ல, அவங்களுக்கு கொடுங்கிறாங்க. இந்த நிலைப்பாடு எப்படி? இது ஒரு சரியான நிலைப்பாடு. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதை ஒரு செய்தியாளர் சந்திப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு மக்களின் பிரதிநிதி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு வண்டி வாகனம் உதவியாளர்
ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நல்ல ஒரு ஐபேடு ஏதோ ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த வசதி வாய்ப்பு இல்லாத பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்கலாம் தமிழக சட்டமன்றத்தில். ஏன்னா நிறைய பேர் முதல் முறையாக வந்திருக்காங்க, நிறைய முறை புது இளைஞர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த அந்த வண்டி வாகனம் கண்டிப்பாக தேவையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு தொகுதியை முழுக்க போயிட்டு வரணும், தொகுதியில் இருக்கிற சில பிரச்சனைகளை போய் நேரில் பார்க்கணும், மக்கள் சந்திப்பு போகிறதுக்கு போகணும், மக்களுடைய நல்லது கட்டத்தில் கலந்துக்கணும். அதுக்கு வண்டி கண்டிப்பாக தேவைப்படும். அந்த வண்டி வந்து தேவைப்படுகிற பிரதிநிதிகளுக்கு கொடுக்கறதுல தவறு இல்லை. இல்ல இப்ப சௌமியா அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க இருக்கிற எனக்கு தர வேண்டிய அந்த 2 காரை நீங்க சேமிப்பு கிடங்கு தொடங்குங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய. ஆனா பே சண்முகம் வந்து கட் அண்ட் ரைட்டா அது யாருக்குமே தேவையில்லை. அந்த கட்சியினுடைய அது அவங்க முடிவு பண்ண முடியாது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வந்து முடிவு பண்ண முடியுமா? ஒரு சட்டமன்றத்துல முடிவு பண்றாங்க, ஒரு ஆளுகிற அரசு முடிவு பண்ணுது. நீங்க ஆளுகிற அரசுகிட்ட நீங்க வந்து கூட்டணியில வந்து இருந்துகிட்டே அது வேணான்னு சொல்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இன்றைய காலத்துல ஒரு தொகுதியை ஒரு தடவை சுத்தி வரணும், ஒரு வாரத்துல சுத்தி வரணும் அப்படின்னா வண்டி வாகனம் இல்லாம சுத்த முடியாது. அப்ப நீங்க வண்டி வாகனம் இல்லாத ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஊழலை பெரிய அளவுக்கு குறைக்கும். வண்டி இல்லைன்னா யார்ட்டையாவது வண்டி கேட்க வேண்டியிருக்கும், பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் ஊற்ற வேணும், ஒரு உதவியாளர் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நீங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? இப்ப சிங்கப்பூர் மாதிரி பெரிய நாடுகள்ல ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க. மக்கள் பிரதிநிதிக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கறதுனால மக்கள் பிரதிநிதிகள் ஊழலோ அல்லது தவறான வழியில செல்றதுக்கான சில விஷயங்களை நம்மளால தடுக்க முடியும். இது வந்து சிங்கப்பூர்ல, வெஸ்டர்ன் ஈஸ்ட் ஓரியன்டல் கண்ட்ரீஸ்ல நடக்குது. ஸோ இந்த விஷயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்னன்னா, வசதி வாய்ப்பு உள்ள மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பா எம்எல்ஏக்களுக்கு நீங்க அது தேவையில்லை. உண்மையாவே தேவை இருக்கும்ல. ஒரு மிக சாதாரண பின்புலத்திலிருந்து வந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி, அதுக்கான ஓட்டுநர், அதுக்கான உதவியாளர், அதுக்கான படி, பெட்ரோலுக்கு செலவு இல்லை டீசலுக்கு செலவு அல்லது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அவங்க வந்து அவங்களுடைய மக்கள் பிரதிநிதிக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்ய முடியும். ஆனா இது எல்லாருக்கும் உதயநிதி அந்த இடத்துலதான் மாறுபடுறாரு. எங்கள்கிட்டயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஆனா நாங்க பாத்துக்கிறோம், தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அவங்க பாத்துப்பாங்க. அவங்க தான் இன்னும் 4 தலைமுறைக்கும் இன்னும் 15 தலைமுறைக்கும் அவங்க என்ன பண்ண வச்சிட்டாங்க, அவங்க சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஏன் இன்னைக்கு வேணான்றாரு? ஊரை அடிச்சு ஏற்கனவே உலையில போட்டு வச்சிருக்காங்க அவங்க, அதனால அவர் வேணான்னு சொல்லுவாரு. நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும், திரு உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், ஓகே, அதுக்கான அரசியலமைப்பு சட்டத்துக்கு விட்ட ஒரு பதவி, அதுக்கான மரியாதை எல்லாம் உண்டு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, என்ன செஞ்சீங்க? 5 ஆண்டு காலம் உங்கள்கிட்ட துணை முதலமைச்சர் ஒரு பதவி இருந்தது. 5 ஆண்டு காலம் உங்க அப்பாவுக்கு முதலமைச்சர் ஒரு பதவி இருந்தது. இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? உங்களால நேரலையா தொடர் நேரலையில உங்க சட்டமன்றத்துல நடக்கிற அந்த சட்டமன்றத்துடைய தொடரை நேரலை கூட பண்ண முடியும் உங்களால. இல்ல அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது எல்லாமே ரீல்ஸா போயிட்டு இதை சரி பண்ணணும், அதுக்காக நேரலை வேணான்னு சொல்றாங்களா? உங்களுக்கு நீட்டை ஒழுக்கிறோம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க, நீட்டை விளக்கிட்டீங்க, ஒழிச்சிட்டீங்களா? மாணவருடைய கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே, ரத்து பண்ணீங்களா? விவசாய கடனை முழுமையா ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே, ரத்து பண்ணீங்களா? உங்களுக்கு 5 ஆண்டு காலம் கையில இருந்தது இல்லையா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு எடுக்க வேண்டியதானே? உங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஒன்னும் பண்ணாம இன்னைக்கு அதை விட மோசம் எதிர்கட்சியா இருந்துகிட்டு, ஆரோக்கியமான எதிர்கட்சினா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கு அப்படின்னா, நடைமுறை நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, சட்டமன்ற மாண்பையும் சட்டமன்றத்தினுடைய மரியாதையையும் காப்பாற்ற மாதிரி இருக்கா, இல்ல அது இன்னும் கீழே தள்ளுற மாதிரி இருக்கான்றது மக்கள் இன்னைக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இல்ல நிறைய கேள்வி வைக்கிறாரு. நேற்றைக்கு வந்து இந்த ஜோசியக்காரங்க பத்தியும் பேசுறாரு. பேசும்போது நீங்க சீட்டார் நிறுவனம் இந்த மஞ்சள் தொண்டு விவகாரத்தை பேசுறாங்க. அந்த மஞ்சள் தொண்டுக்கு வந்து திமுக விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அது இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கணுக்காக தான் மஞ்சள் தொண்டு போட்டாரு. ஒரு குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் கலைஞர் கருணாநிதி மஞ்சள் தொண்டு போட்டாங்கிறாங்க. உண்மையிலே அப்படித்தானா? நீங்க ஒரு விஷயத்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் இல்லாம எந்த விஷயத்தையும் திமுகவுடைய முன்னாள் தலைவர்களோ, குறிப்பாக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் இல்லாம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். அது வந்து உண்மையா நடந்தது என்னன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அவங்களுக்கு இருந்த தனிப்பட்ட நட்பு, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்ப போட்டாங்க. அப்ப ஜாதகத்துல இல்லைன்னு சொல்றது நான் எப்படி மறுக்க முடியும்? அந்த துண்டை போட்டாங்கன்றது எங்களுக்கு ஃபேக்டா தெரியும். சோ பிரச்சனை என்னன்னா, அது ஜாதகம் இல்லைன்றது எப்படி தெரியும்? சட்டமன்றத்துல போய் பேச வேண்டியது ஜாதகமா, சட்டமன்றத்துல பேச வேண்டியது சமூக நீதியா, சட்டமன்றத்துல பேச வேண்டியது இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. சட்டமன்றத்தை ஆரோக்கியமாக எடுத்து செல்வதற்கு எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு.
எதிர்கட்சியில பேசுறத பாத்தீங்கன்னா இன்னமும் ஆளுங்கட்சியை விட இன்னமும் அவங்க வந்து அவங்க கட்சியோட தலைவரின் புகழ்பாட தான். நீங்க எதிர்கட்சியுடைய எந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்கல்ல, எடுத்து போட்டு பாருங்க. அவனா எங்க முன்னாள் அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு புகழ்பாடி 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 தான் சட்டமன்றத்து நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தவாக்காவிலையும் புகழ் பாடக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களே அங்க சொன்னதை நம்ம சட்டமன்றத்துல பாக்குறோம். உங்களுக்கு புகழ் பாடலாம், எப்ப பாடலாம்னா ஒரு விஷயம் ஒரு தடவை 2 தடவை விஷயத்த சொல்லிட்டு அடுத்தது நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேசணும். நீங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கும் போது ஏஞ்சி அவங்க பேசுற வீடியோ எடுத்து நீங்க பாருங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க மக்களுக்கு என்ன சொன்னோன்றத 1 நிமிஷம் சொல்றாங்கன்னா மீதி 3 நிமிஷம் எதை பத்தி பேசுறாங்க? திராவிட மாடல், எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின், தொடர்ந்து அவரை பத்தியே புகழ் பாடிக்கிட்டே இருந்தா நீங்க நீங்க சும்மா பாடிக்க முடியுமா? நீங்க நல்லபடியா செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்க போறாங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. அப்ப ஆளுகிற தாவேக அரசை இன்னும் சீரா சிறப்பா சரியா ஆளணும்னா எதிர்கட்சி சிறப்பா இருக்கும். எதிர்கட்சி சிறப்பாக இல்லை. இப்ப நீங்க பேசும்போது அன்புமணி அவர்கள் அமைச்சரா இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் நீட் வரல, அப்புறம் அந்த சிகரெட் சம்பந்தமானது, புகைப்பிடிப்பு சம்பந்தமான இந்த விழிப்புணர்வு வாசகங்கள் போடுறது. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே நாங்க எங்களுடைய தயவால அவர் வந்து அமைச்சரான. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2004 பாராளுமன்ற தேர்தல், ஓகே, காங்கிரஸ், திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி இங்க இருந்தது. யூபிஏ அரசாங்கம் தான் அது பேர், காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை. ஓகே, காங்கிரஸினுடைய புதுசா தலைமை பதவி ஏற்றுக்கிற திரு அவரு மாணிக்கம் தாக்கூர் அவர்தான் அவர் இப்ப நன்றி விசுவாசம் இல்லைன்னு கடுமையா சொல்றாங்க. அவருக்கு ஒரே ஒரு விஷயம், நன்றி விசுவாசத்தை பத்தி பேசுவதற்கு மாணிக்கம் தாக்கூருக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு மோசமான தலைவரை காங்கிரஸ் பெற்றிருக்குது என்பதே ஒரு அவல நிலை. காங்கிரஸ் தொண்டர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் கிராமப்புறங்கள்ல இன்னமும் இந்த இயக்கத்தை நம்பி, ஓகே, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னைக்கும் ராகுல் காந்தியை பிரதம மந்திரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையா போராடுற காங்கிரஸ்காரர்கள், உண்மையா சமூக நீதி, சமத்துவம், நீங்க வந்து செக்குலரிசம் பேசுற நிறைய காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா அவர்களை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சமீபமும் முந்தானத்தோ ஒரு மீட்டிங் நடந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் பேசிட்டு வெளியே போறாரு. உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப உட்காந்து ஒரு தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, நீங்க எல்லாம் அவங்க தொண்டர்லயே ஒரு தவறா பேசுறாரு. என்ன பேசுறாரு? எல்லாம் போய் டீ கடைக்கு போங்க, எல்லாம் சினிமாவுக்கு போங்க, எல்லாம் கிளம்பி ட்ரெயின்ல ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தொண்டர்களே அவர் மோசமா பேசுறாரு. இல்ல அது ஒரு நிகழ்ச்சியை சொல்றீங்க. அவர் தலைவர் அந்த பிறகு கூட்டம் அதிகமா வந்து எங்க வந்திருக்கு? ஜென்சி இளைஞர்கள் வந்திருக்காங்க. எங்க நான் சொல்லட்டுங்களா? ஜென்சி கூட்டத்தை, ஜென்சியோட போராட்டத்தை போய் ஹைஜாக் பண்ண பாக்குறாங்க. புரியுதுங்களா? காங்கிரஸ் உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மைகளும் செய்யல. அது தனி பிரச்சனை. அதுலயும் குறிப்பா இப்போ ஒரு தலைவர் வந்திருக்கிறவரு, நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க வந்து திமுகவுடைய தயவால பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. அப்படிதான் ஆனீங்க. திமுகவோட தயவால தான் ஆனீங்க. இன்னைக்கு திமுகவை துரோகம் பண்ணிட்டு நீங்க போய் தாவக கூட சேர்ந்திருக்கீங்க. இல்ல மாணிக்கம் தாக்கூரை பாக்குறேன். மாணிக்கம் தாக்கூர்லாம் நன்றி உணர்வு பத்தி, நன்றியை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நேரடியாவே கேட்கிறேன். வந்து அவர் என்ன வேணா பேசிட்டோம், எங்க வேணா பேசிட்டோம். திமுகவுடைய ஆதரவால திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு போட்டு, கூட்டணி கட்சிகள் ஓட்டு போட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எம்பியா இருக்கீங்க. சரி, நீங்களும் கூட்டணியில் இருந்தீங்க. சரி, இப்ப நீங்க துரோகம் பண்ணிட்டு போனீங்க. நன்றிக்கும் நன்றி உணர்ச்சிக்கும் உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இந்தியா கூட்டணி நீங்க இந்தியா கூட்டணியில நீங்க யார் இருக்கா? நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு பண்ணது என்ன? சரத்பவாருக்கு பண்ணது என்ன? ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவருக்கு பண்ணது என்ன? நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் பத்தி, காங்கிரஸோட நன்றி உணர்ச்சி பத்தியும் எவ்வளவோ பேசலாம். இல்ல ஜோதிமணி, அன்புமணி அவர்கள் பாராளுமன்றத்துக்கே வரதில்ல, அவருக்கு டீலிமிட்டேஷன் பத்தி என்ன தெரியும்? நீங்க பாராளுமன்றத்துல போய் கேன்டீன்ல உட்காந்துட்டு சமோசா சாப்பிட்டு வர்றவங்களையும் பாராளுமன்றத்துல உட்காந்து ஆரோக்கியமான கேள்விகள் கேட்கறதையும் ஒன்னா சம்பந்தப்படுத்த முடியாது. நாங்க ஆரோக்கியமான நேரம் கிடைக்கிற நேரத்துல ஒரு கட்சி தலைவரா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்தி ஆரோக்கியமான கேள்விகளை கேட்கிறோம். நாங்க கேட்டுதான் மேகதாது விஷயத்துல பிரச்சனை பெருசாச்சு. நீங்க என்ன கேட்டீங்க? உங்க கட்சி அங்க ஆளுதுன்னு நீங்க எந்த வாயும் திறக்க மாட்டீங்க மேகதாது. இல்ல அதுல கூட ராகுல் காந்தியை தான் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. நான் தான் சொல்லிட்டேன். இப்ப சமீபத்தில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் திரு ராஜீவ் சர்தாசாய் பேசும்போது தெளிவா சொன்னார், we are criticizing both the BJP as well as Congress favoring the Karnataka government because both these national parties doesn't have any stake in Tamil Nadu. தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான அரசியல் என்ன சொல்றது பெரிய இல்லாத காரணத்தினால் அவர்கள் கர்நாடகாவை வந்து சப்போர்ட் பண்றாங்க தெளிவா சொல்றாங்க. we are against it ன்ற மருத்துவர் அன்புமணி சொல்றாரு. நீங்க ஒண்ணுமே வேணாம், நீங்க ஜோதிமணி அவர்களையோ நீங்க வந்து இவரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களையோ போய் கேளுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேளுங்களேன். இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா நாங்க லெட்டர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதினார் பாராளுமன்றத்துக்கு, சாரி பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு. அந்த பிரைம் மினிஸ்டர் லெட்டர் மீடியாவுக்கு வருது, அது எல்லா மீடியாவும் பாக்குறாங்க. மாணிக்கம் தாக்கூர் பேப்பரே படிக்கல. நாங்க தான் முதல்ல கேட்கிறோம், என்ன கேட்கிறோம், நீங்க சர்வே விஷயத்துல நீங்க வந்து கேஸ்ட் பேஸ் சர்வே விஷயத்துல நீங்க வந்து டிராப் டவுன் இல்ல, ஓபிசி கம்யூனிட்டிஸோட கேஸ்ட் எல்லாம் நீங்க வந்து டிராப் டவுன்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க லெட்டர் எழுதுறோம். இவர் எதையும் படிக்க மாட்டாரு, நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டாரு. இவருக்கு என்னன்னா லைம் லைட்ல இருக்கணும், புதுசா தலைவராக இருக்காரு, எதையாவது பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல அரசியல் காலத்துல இருக்கணும்ன்றதுக்காக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாணிக்கம் தாக்கூருடைய எதிர்ப்பா தமிழக காங்கிரஸ் கமிட்டியில நிறைய பேர் இருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் அவர் தன்னுடைய நடவடிக்கையை மாத்திப்பாரு. அப்படி இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூரை மாற்றப்படுவார். இதுதான் உண்மை. இல்ல அவர் பொறுப்பேற்கும் போது எங்களை சும்மா சீண்டுனாங்கன்னா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டோம்னு முதல் பேரை பாமகவை தான் சொல்றேன். நம்ம ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஒரு படத்துல வடிவேல் செய்வார்ல, என்ன யாரா, அதே மாதிரிதான் இல்ல யாரும் இல்லாத இடத்துல அவர் கம்பு சுத்திட்டு சண்டை போடுறாரு. உண்மைதான் உண்மை. சரி, நான் ஒன்னு கேட்கிறேன், தமிழ்நாட்டுல அவருக்கு தாவக கூட கூட்டணியில் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழுக்கு நல்லது செய்யதான் நீங்க இருக்கணும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், காவிரியில இருந்து என்ன பண்ணிருக்கணும், தண்ணிய உங்க அரசாங்கத்திட்ட பேசி, DK சிவகுமார் யாரு, காங்கிரஸோட முதலமைச்சர் தானே, பேசி எடுத்துட்டு வர வேண்டியதானே. பேசியிருக்காங்களா? பேசவே இல்லையே. காங்கிரஸ்காரங்க ஏதாவது மேகதாதுல இருந்து தண்ணி வரணும்ன்றதுக்காக DK சிவகுமாரை போய் சந்திச்சு அவங்க தனிப்பட்ட முறையில் கட்சியா பேசியிருக்காங்களா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், தண்ணீர் திறக்கணும், மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அந்த 3 தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் நிறுத்திக்கிறீங்களே, அதுக்கு மேல என்ன பண்றீங்க? அதுக்காக போராடுறவங்க, அதுக்காக பேசுறவங்கள நீங்க வந்து எதிர்த்து பேசினாதான் நமக்கு அரசியல்னு பேசுறீங்களே. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த செயற்குழு பாமக பொதுக்குழு கூட்டத்துல 2031 நம்முடைய இலக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா வாழும் காலத்திலேயே நம்ம வந்து பாமகவை ஆளுங்கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இருக்கிற நிலைமைகளை பார்க்கும்போது தாவேக்கா ஒரு புது கட்சி, அவங்க வளர்ந்து வர்றாங்க. அடுத்து அண்ணாமலை வர்ற மாதிரி இருக்காரு, தனுஷ் அவர் வர்ற மாதிரி இருக்காரு. இப்படி நிறைய புது பிளேயர்ஸ்லாம் வரும்போது பாமக அந்த இடத்துல போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நாங்க வந்து 2 பேர் திராவிட கட்சிகள் இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தவர்கள். இன்றைக்கும் 2 பேர் அரசியல் கட்சிகள், 2 பேர் திராவிட கட்சிகள் இருக்கும் போதும் புதுசா வந்த தாவேக்கா வந்தோம். நாங்க எங்களுடைய இருப்பு நாங்க நிலைநிறுத்திக்கலாம். அந்த விமர்சனத்தை உங்க மீது தொடர்ந்து வைக்கிறாங்களா? திமுக அதிமுக மாறி மாறி போயிட்டே இருந்தாங்க. அரசியல் என்பது நீங்க வந்து ஆரோக்கியமான அரசியல் செய்வது, ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், ஆர்ட் ஆஃப் சூசிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிள் திங். அரசியல் தெரிந்தவர்களுக்கு நீங்க வந்து இந்த பர்டிகுலர் டேர்ம் என்னன்னு புரியும், ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். நீங்க பிஸ்மார்க் சொன்ன அந்த கோட், நீங்க அரசியல்ல உங்களோட இருப்பு இருக்குல்ல, அந்த இருப்பை நீங்க வந்து அரசியல், இது வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் தான் இருக்கு. அதாவது ஒரு தொகுதியில போட்டியிட்டு அந்த தொகுதியில போட்டியிடுறவங்க யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்தா நாங்க என்ன பண்ணலாம், தனியாவே நிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல யார் கூட்டணி இல்லாம ஆட்சி வந்திருக்கா, யார் கூட்டணியை மாத்தி மாத்தி வைக்கல. இல்ல இந்த இன்னொன்னு சொல்லணும், திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி பாட்டாளி மக்கள் கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்கன்றத சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி மாத்தி பாட்டாளி மக்கள் கட்சியில கூட்டணி வச்சுதான் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதை தெளிவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மறைச்சு ஏதோ பாட்டாளி கூட்டணி வச்ச இயக்கங்களை பத்தி பெரிய இயக்கங்கள் தனியாவே ஆட்சி அமைக்க வேண்டியதுன்னா ஏன் எங்க கூட கூட்டணி வச்சாங்க, அதை பேசணும்ல. சோ அதை நீங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர் ஜென்சி கேக்குறாங்க, ஜென்சி யங்ஸ்டர்ஸ் கேக்குறாங்க, ஏன் அந்த 2 கட்சியும் மாத்தி மாத்தி உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஏதோ நீங்க தான் கூட்டணி வச்சீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, இதே மாதிரி மீடியால நரேட்டிவ் செட் பண்றாங்களே, இதே மாதிரி எல்லாரும் இப்படிதான்ப்பா காலங்காலம். இன்னைக்கு ஜென்சி என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால கேட்கும் போது ஆமா கரெக்ட் தானே, பாட்டாளி மக்கள் கட்சி தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி திராவிட இயக்கங்களுடைய தலைவர்கள் வந்தாங்களா, பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகம் தேனாம்பாட்டியில் இருக்கிற அந்த அலுவலகத்தை நோக்கி திராவிட இயக்க கழகங்கள் திராவிட கட்சிகளின் தலைவர்கள் வந்தாங்களா,
இல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் போனாங்களா? இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல. யாரை தேடி வந்தாரு? தைலாபுரத்தை தேடிதான் திமுக, அவ்வளவுதான். அண்ணா திமுக அப்படி வந்தாங்கன்னா வெரி சிம்பிள், உங்களுடைய தேவைக்காக எங்களை வந்தீங்க, சிம்பிள். நாங்க என்ன பண்ணோம்னா அந்த குறைந்தபட்ச அந்த இடத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் செய்தது. இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸா இந்தியா முழுவதும் ஓடுது. இன்னைக்கு ஒரே ஒரு மீட்டர் கூட மீட்டர் காஜ் இல்லாம எல்லாம் தமிழ்நாட்டுல பிராட் கேஜா ஓடிட்டு இருக்குது. புதுசா ஒரு சேலத்துல ஒரு ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. மத்திய ரயில்வே துறை அமைச்சரா இருந்த போது ஏகே மூர்த்தி கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலு அவர்கள் இருந்தாங்க. சுகாதாரத்துறையில இன்னைக்கு கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்தது. ஒவ்வொரு கிராமத்திலயும் 3 கிலோமீட்டர் 4 மீட்டருக்குள்ள நீங்க வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வரணுன்றது, 108 ஆம்புலன்ஸ் ஓட்டணும் அப்படின்றது. இன்னைக்கு வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா, அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், இன்னைக்கு ஃபுல்லா இந்தியா WHO அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த கோவிட் அப்ப மனிதர்களும் தனியா போக முடியாத கிராமங்களுக்கும் மலை கிராமங்களுக்கு காட்டு கிராமங்களுக்கு எல்லாம் போய் அந்த வேக்சினேஷனை போட்டது ஆஷா ஒர்க்கர்ஸ். இதை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நாங்க இந்த குறைந்தபட்சம் சமச்சீர் கல்வியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னு போராட்டது மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி. ரூரல் பீப்புள் இருக்காங்களா, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2006 இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட 2013-14 வரைக்கும் அந்த ஒரு 8 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் மருத்துவ படிப்பு கிராமங்கள்லேருந்து வந்து படித்தவர்கள், இன்ஜினியரிங் படிப்பு கிராமங்கள்லேருந்து வந்து படித்தவர்கள், சட்ட படிப்பு கிராமங்கள்லேருந்து வந்து படித்தவர்கள் ஏராளம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல். ஓகேங்களா, அதெல்லாம் செய்து காட்டுது பாட்டாளி மக்கள் கட்சி. 20% இடஒதுக்கீட்டுல வன்னியர் சமுதாயம் மட்டும் பயன்பெறல, 107 சமுதாயங்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் இன்னைக்கும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 UPSC எல்லாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 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 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், வன்னியர் அல்லாத சமுதாயத்துல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகளாக அரசு கல்லூரியில வந்து படிக்கிறதுக்கும் மத்திய அரசு பணியிலையும் போறதுக்கு, பேங்க் வேலையில போறதுக்கு யார் காரணமா இருந்தா? பாட்டாளி மக்கள் கட்சி. இல்ல இப்ப நீங்க பேசும்போது ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்றீங்க, அரசியல்ல எதுவும் சாத்தியம். ஆனா இப்ப தாவேகா விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வர்ற மாதிரி இருக்கிறாங்க. தனுஷ் அவர்கள் அதற்கான வேலை திட்டங்களை தொடங்கிட்டாரு. அண்ணாமலை எவ்வளவு பேர் வரட்டும். தமிழ்நாட்டுல ஜனநாயகம் தழைக்கணும் என்றால், ஜனநாயகம் வந்து நல்லபடியா இருக்கணும்னா மக்கள் எவ்வளவு அரசியல் கட்சிகள் வரட்டும், அதை பத்தி கவலை இல்லை. நாங்க மக்களை தொடர்ந்து நாங்க எங்களோட சந்திச்சுட்டு இருப்போம். ஒத்த கருத்து உள்ள இயக்கங்களை, ஒத்த அரசியல் என்ன சொல்றது, தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் கொண்ட இயக்கங்களை சேர்ந்து நாங்களும் அரசியலை முன்னெடுப்போம். எங்களோட அரசியல் என்னைக்குமே வந்து எங்களது வந்து கொள்கை சார்ந்த அரசியல், எங்களது வந்து மக்களை சார்ந்த அரசியல். இந்த அரசியலை வந்து யாராலும் எந்த காலத்திலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை வந்து சரியாயிடும், வீணா போயிடும், அது வந்து ஒழிஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. இப்ப ஒத்த கருத்துள்ளன்னு சொல்லும்போது, சில வாரங்களுக்கு முன்பு வேல்முருகன், சீமான், கிருஷ்ணசாமி இவங்க ஒரு அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம், அதுல பாமகவினுடைய பிரதிநிதியும் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, நாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டின கூட்டத்துல இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இல்ல அப்ப வேல்முருகன் இப்ப சமீபத்துல பேசும்போது, ஒரு புதிய தமிழ் தேசிய கூட்டணி உருவாகணும், சீமான் இருக்கணும், வேல்முருகன் நாங்க இருக்கிறோம், கிருஷ்ணசாமி இருக்கணும், தமிழ் தேசிய கட்சிகள்லாம் ஒன்னா சேரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அது பாமக இருக்குமா அதுல? இதை பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் தமிழகத்திலேயே தமிழ் தேசியம் என்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதை நிறைய பேர் ஏற்க மறுப்பாங்க. 1993 காலத்துல தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்ற ஒரு பெரிய மாநாட்டை அரசை எதிர்த்து, அரசினுடைய கொடுங்கோல் தன்மையை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகங்களை எதிர்த்து மிக லட்சக்கணக்கான மக்களை கூட்டி இன்னைக்கு நீங்க சொல்ற அனைத்து தலைவர்களையும் ஒரே மேடையில உட்கார வைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ் தேசியம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை ஒட்டி தான் தமிழ் தேசியமே. ஆனா இன்னைக்கு விசிக தானே தமிழ் தேசிய மாநாட்டில் நடக்கும். அவங்க பேசுவாங்க பாஸ், அவங்க வெறும் பேரு வச்சு நடத்திட்டா போயிடுச்சு, அது கிடையாது. நீங்க தமிழர் நலன் அப்படின்றத எந்த காலத்துலயும் நீங்க என்ன பண்ணக்கூடாது. எங்க இருந்தாலும் தமிழ் நலனை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தா தான் நீங்க அதை பத்தி பேச முடியும். இல்லைன்னா எப்படி பேசுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி விசிகே பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் வந்தது தானே. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழர் நலன். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப மக்கள் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியை வச்சு, மக்கள் தொலைக்காட்சி டிவின்னு கூட சொல்லக்கூடாது, தொலைக்காட்சி, நீங்க தமிழ் அப்படின்ற ஒரு மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக வேற ஏதாவது ஒரு தொலைக்காட்சி இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பண்பாட்டு சைட்ல நாங்க தான் அதை பண்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் கொண்டு வந்தது தான் பண்றாங்க. இதெல்லாமே தமிழ் படைப்பாளிகள் பேரியக்கம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். பசுமை தாயகம் என்ற அமைப்பின் மூலயமாக
ஈழத்தமிழர்களுக்கான உரிமைகளை ஐநா மன்றத்தில் வரைக்கும் போய் இன்னைக்கு வரைக்கும் நாங்க மட்டும் போல ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் இந்த பசுமை தாயின் அமைப்பின் பேர்ல ஐநா மன்றத்துல போயிட்டு இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இதை ஈழத்தமிழர்கள் அனைவரும் உணர்வார்கள். ஓகேங்களா? தமிழ் உணர்வு, தமிழர்களின் நலன், தமிழ் அப்படின்ற ஒரு மொழியின் இனமான காவலர் மருத்துவர் ஐயான்னு தான் நாங்க சொல்றோம். தமிழ் இனத்துக்கு போராளின்னு தான் மருத்துவர் ஐயாவை சொல்றோம். நீங்க இதெல்லாம் வரலாறு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இதே திருமாவளவன் அவர்கள், ஓகேங்களா, மருத்துவர் ஐயா அவர்களும் நீங்க தமிழுக்காக தமிழ் பெயர் பலகை இல்லாத எல்லாத்தையும் கருப்பு மையிட்டு எல்லாத்தையுமே அழிச்ச ஒரு காலமும் உண்டு. ஓகேங்களா? தமிழுக்காக ஒரு பெரிய நடைபயணம் போனது மருத்துவர் ஐயா இப்ப போனாங்க. ஒரு தமிழை தேடின்ற ஒரு பயணம், நடைபயணம் இல்லை, அது ஒரு பயணமா போனாங்க. சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வேற யாராவது போயிருந்தா சொல்லுங்க. அந்த மாதிரி தமிழ் தேசியம் போராடுறோம்னு சொல்றவங்க வச்சு சொல்லுங்களேன். நீங்க இந்த மாதிரி போராடினாங்க. இல்ல, வேல்முருகன் அப்படி ஒரு கூட்டணி உண்டாகணும்னு ப்ரப்போஸ் பண்றாரு. அது முயற்சி பண்ணட்டுமா? தமிழர் உரிமைக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் இன வரலாறு எல்லா விஷயத்துக்காகவும் ஒரு விஷயம் நடக்கட்டும். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அது நடந்தா நல்லதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.